எல்லாருமே கல்யாணத்துக்கு போறோம். அதனால தான் இந்த ஐரன் வேலை கூட. பசங்க இல்லையா? பசங்க ஷர்ட் எல்லாமே ஐரன் பண்ணி போட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால ஐரன் பண்ணிட்டு இருக்கிறேன். கல்யாணம்னாலே ஃபர்ஸ்ட்டா ஞாபகம் வர்றது என்னது? நம்ம நல்லா ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? இதுதானே கேட்பாங்க. இது எல்லாமே இந்த வீடியோல பார்த்திடலாம். அதே விதமா நாங்க எப்படி போனோம், வீட்லேருந்து எப்படி கிளம்பி போனோம், இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதில எங்க வீட்டுக்கார் வேற கல்யாணத்துக்கு போறாரு. நான் வேற கல்யாணத்துக்கு போறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே வாட்டி பத்திரிக்கை வச்சாங்க. ஒரே டேட்ல பத்திரிக்கை வச்சாங்க. ஸோ போயே ஆகணும் இல்லையா? அதனால அவர் வேற கல்யாணத்துக்கு போறாரு. நான் வேற கல்யாணத்துக்கு போறேன். அவரு கொஞ்சம் தூரமா ட்ராவல் பண்றாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஐரன் பண்ணி பேக் பேக் பண்ணி குடுத்தியாச்சு. மீதி இருக்கிற ஷர்ட், பசங்க ஷர்ட்டு, என்னோட சாரி ஆல்ரெடி ஐரன் பண்ணி இருந்துச்சு. மறுபடியும் சும்மா ஒரு டச் கொடுத்தா ஸ்டிஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐரன் பண்ணியாச்சு. அதே விதமாக மீதி இருக்கிற கிளாத்ஸ் எல்லாம் கூட ஐரன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிடுவேன். பசங்க தானே, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் பசங்க கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க. அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணுவேன். முதல்ல நம்ம ரெடி ஆகிடலாம் வாங்க. சும்மா ஏன் பேசினே இருக்கிறது. இந்த சாரீ தான் ஆல்ரெடி ஐரன் பண்ணி இருந்துச்சு. சும்மா ஒரு மேலோண்டி ஐரன் பண்ணிட்டு பின் போட்டு வச்சிருக்கிறேன். சாரீ பிடிச்சிட்டு சுற்றினேன், அவ்வளோதான். சாரியை அதே கட்டிடுச்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு எடிட் பண்ணேன், அவ்வளோதான். அது கட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். எவ்வளோ தான் ஐரன் பண்ணாலும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளே கட்டிட்டேன். எப்படி இருக்குது சாரின்னு சொல்லவே இல்லையே நீங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுதான் என்னோட சாரீ லுக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, சாரீ கட்டுறதுனால நம்ம அழகாக தெரிகிறோமா, இல்லை சாரீ அழகாக இருக்கிறதுனால நம்ம அழகாக தெரிகிறோமா? இதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? சில பசங்க பொண்ணுங்களுக்கு பிஸ்கெட் போடுறதுக்கு இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நீ கட்டினதுனால சாரீக்கே அழகு வந்துச்சுன்ட்டு. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டவுட் எனக்கு இருக்குது. சாரீ நம்ம கட்டுறதுனால அழகாக தெரியுதா, இல்லை சாரீ அழகாக இருக்கிறதுனால நம்ம அழகாக இருக்கிறோமா தெரியாது. சாரீ கட்டினாலே பொண்ணுங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஃபேஸுக்கு நான் ரொம்ப எதுவும் போட மாட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், பவுடர் போட்டுப்பேன். வெளியில் போடணுன்னா போட்டுப்பேன். அதுவும் சில சமயத்தில் வேணான்னு தோணிடும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு மை வைக்கிறது மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக கண்ணுக்கு மை வைப்பேன். அதே விதமாக அது என்னது ஐலைனரும் வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த 2 வச்சுப்பேன். ஸ்டிக்கர் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு குங்குமம் வைக்கலைன்னா மூஞ்சி பார்க்கவே முடியாது. கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் மூஞ்சியில். அதனால குங்குமம் வச்சுப்பேன். அவ்வளோதான் என்னோடய மேக்கப். இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கு இல்லையா? அவ்வளோதான் என்னோடய மேக்கப்பு. வேறு எந்த க்ரீம், லோஷன் இந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன். ஏதாச்சும் போட்டால் பிம்பிள்ஸ் வந்துடும், எனக்கு ரொம்ப பயம். நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். கொண்டளவே நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனால் அப்படியே போன கல்யாணத்தில் நம்மளே பார்ப்பாங்க இல்லையா, அதனால் ஜடை பின்னிட்டு போட்டியாச்சு. லிப்டிக் எல்லாம் போடுற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. சும்மா அப்பப்போ லிப்ஸ் வந்து வெட் பண்ணிகிட்டே இருப்பேன். எச்சில்ல சும்மா அப்படி தடவிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய லிப்டிக்கு. சும்மா அப்படி பண்ணாலே எனக்கு கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். அதனால நான் லிப்டிக் கூட போட மாட்டேன் ஜாஸ்தி. ஜடை பின்னியாச்சு இல்லையா? மல்லிப்பூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஃப்ரிட்ஜில் எப்போயோ எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வாடிட்டு இருக்கும்னு நினச்சி சும்மா செக் பண்ணலான்னு போனேன். மல்லிப்பூ இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சாரீ கட்டுறப்போ பூ வச்சாலே பொண்ணுக்கு அழகு தானே. என்னோட ஆல்மோஸ்ட் மேக்கப் ரெடி ஆயிடுச்சு. கழுத்தில் எதுவுமே இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக என்கிட்ட இருக்கிற நெக்லஸ் செட் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த நெக்லஸ் செட் வந்து 2ஆக கொடுத்தாங்க. நெக்குக்கு ஒன்று, லாங் செயினாக ஒன்று கொடுத்தாங்க. பட் 2மே போட்டுட்டு போனேன். நம்மளே ஒரு வேளை கல்யாண பொண்ணுன்னு நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஓவர் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தே இருக்கும் எனக்கு. ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணிட்டு போகிறோமோ அப்படின்னு தோணும். பாருங்கள், இந்த லாங் செயின் போட்டால் ரொம்ப ஓவராக தோணுது. அதனால் இந்த லாங் செயின் கழட்டி வச்சுட்டு சிம்பிளாக நல்ல பொசுலும் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க இது? பிளாக் மணியா என்னவோ எனக்கு ஞாபகம் வரல. நீங்கள் சொல்லிவிடுங்க, கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போட்டுக்குவேன். இது போட்டாவே கொஞ்சம் நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக் மணியில் போடுறது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செயினும் நானே தான் பண்ணேன். ஹோம்மேடு டாலர் ஒண்டி வாங்கிட்டு வந்தேன். அந்த பிளாக் பீட்ஸ் ஒண்டி வாங்கிட்டு வந்து
அந்த செயின் நானே ரெடி பண்ணிக்கினேன். எனக்கு அந்த செயின் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் போட்டால் கூட அது போட்டுப்போ மேட்ச் ஆகிடும், இல்லைன்னா சாரியில் இன்னும் சூப்பராக மேட்ச் ஆகிடும். அது போட்டாலே ஒரு மாதிரி செம்ம லுக் வரும். அதனால அதுவே போட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக போகலான்னு சொல்லிட்டு அந்த செயின் போட்டால் ரொம்ப ஓவர் கிராண்டாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால சிம்பிளாக பிளாக் பீட்ஸு மணி போட்டுட்டு பசங்களை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்க துணி போட்டுக்கிட்டாங்க. அவங்களே எடுத்து எல்லாம் செஞ்சுப்பாங்க. பட் நானும் விடுறதில்ல, எண்ணெய் வைக்கிறது, பவுடர் அடிக்கிறது. இந்த வேலை நான் ஆல்ரெடி விலாக் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த 2 வேலை மட்டும் நான் செய்வேன். அதே பொண்ணுங்களாக இருந்தால் ஜடை போடுறது, மாடலாக ஜடை போடணும், ட்ரெஸ்ஸுங்க நல்லா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கும். பசங்கனால எனக்கு அவ்வளோ வேலை இருக்காது. அதனால தான் நான் ரெடியான பிறகு பசங்களை ரெடி பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு அவ்வளோ மேக்கப் எதுவும் இருக்காது. பவுடர் அடித்தாலும் அடிக்கலைனாலும் ஒன்று தான். தலை மட்டும் நல்லா சீவிடணும், அவ்வளோதான். ட்ரெஸ் நல்லா போட்டிடணும். அதுவும் அவங்களே போட்டிப்பாங்க. நான் சும்மா போடுவேன், ஃப்ரீயாக இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுவேன், அவ்வளோதான். பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகிட்டேன். ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வேறு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 4:30க்கே கிளம்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க 4:30க்கே கிளம்பிட்டாங்க. நாங்கள் எப்படி போனோம், இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி போகிறோன்னா எங்கள் ஃப்ரெண்டு கூட தான் போகிறோம். இது எங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு. பாரு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆண்டி நான் சாக்லேட் ஆண்டி, சாக்லேட்டாக அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போன்னா வா உன்னை கடித்து சாப்பிட்டுடுறேன்னு சொன்னேன். அது ஐயோ நான் கொடலப்பா அப்படின்னு சொல்லுது. நான் கொடுக்கவே மாட்டேன்ப்பா உனக்கு அந்த மாதிரி சொல்லுது. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல காரில். பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு இல்லையா, பேசிட்டே வந்துட்டோம். மண்டபம் வந்துச்சு. வந்து பார்த்தா கல்யாண பொண்ணும் பையனும் இன்னும் ரெடி ஆகல போல். நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம், இன்னும் மண்டபம் ஓப்பனே பண்ணல அப்படின்னு பேசிட்டு வந்தோம். ஆனால் ரிசப்ஷன் மேலே கதவு க்ளோஸில் இருக்கவே இன்னும் யாரும் வரல போலன்னு நினச்சிட்டேன். ஆனால் ரிசப்ஷன் மேலேயா, அதனால கீழே சாப்பாடு போடுறது, அதனால கீழே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. மேலே ரிசப்ஷனால் மேலே போனோம். நம்ம எவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு போனாலும் கிட்ட வந்த பிறகு மறுபடியும் பின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த வேலை இருந்தே இருக்கும் இல்லையா. பின்னாடி பின்னு போட முடியல. எங்கள் வீட்டுக்கார் இருந்தால் போட்டிருப்பார். அவங்க சீக்கிரமாக கிளம்புறதுனால பின்னு போட கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என் ஃப்ரெண்டு போட்டு விட்டா. பாருங்க காலியாக இருக்குது மண்டபம். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் பாரு நம்ம அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி பார்த்தா எங்கள் பையனுக்கு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. எங்கள் கண்ணெல்லாம் அந்த ரிங் லைட்டு மேலே இருக்குது. ரிங் லைட் கொடுத்துட்டா அப்படியே ஆறாமல் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்போமேன்ற மாதிரி. இப்போ மண்டபத்தில் என்ட்ரான உடனே இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பூ வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இருந்தால் இந்த குட்டி பொண்ணு எனக்குன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு. பூ எங்கே வச்சுப்ப, உனக்கு தான் மொட்டை அடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் காதில் வச்சுக்க போகுது. சரி எங்கேயாச்சும் குத்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் குங்குமம் வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. சரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடும்னு சொன்னேன். அது பாரு சின்னதாக கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்கு இல்லையா. ரொம்ப க்யூட்டான பொண்ணு இது. எனக்கு அது கூட சண்டை போட்டுனே இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எங்கள் பசங்க பாருங்கள், இது எங்கள் ஃப்ரெண்டோட பையன், என் பையன். எல்லாருமே சண்டை போட்டுனே இருப்பாங்க. இந்த பசங்க ஒன்றா சேர்ந்தால் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நொய்யன்னு சண்டை போட்டுனே இருப்பாங்க. எப்படா பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. பாவம் வீடியோகிராஃபர், இங்கே வச்சுக்கோங்க, மாலை இப்படி வச்சுக்கோங்க, கழுத்து இப்படி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் திரும்புங்க, இதே வேலை இல்லையா பாவம் அவங்களுக்கு டெய்லி. கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம கூட கல்யாணம் அப்போ எல்லாரும் எல்லாமே சொல்லுவோம். யார் பேச்சு கேட்காதவங்க வீடியோகிராஃபர் பேச்சு மட்டும் நல்லா கேட்போம். ஏன்னா ஃபோட்டோஸ் நல்லா வரணும் இல்லையா. இங்கே திரும்பினா இங்கே திரும்புவோம், அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம், அங்கே பிடினா இங்கே பிடிப்போம், எல்லாமே கரெக்டாக கேட்போம். அதே அவங்க அம்மா அப்பா சொன்னால் அவ்வளோ கோவம் வரும் அந்த நேரத்தில். ஆனால் ஃபோட்டோகிராஃபர் பேச்சு மட்டும் நல்லா கேட்போம். நாங்களும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு கீழே வந்துட்டோம். சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா, மெயினான விஷயம் அதுதான். நம்மளுக்கு பொண்ணும் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டோம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். சரி என் ஃப்ரெண்டு மூஞ்சி காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து கிட்டவாடின்னு சொன்னால் அது லாஸ்ட்டில் கிட்ட வந்துச்சு. இங்கே பார்த்தா இலையில யாரோ கக்கா பண்ணி வச்சுட்டாங்களா, என் சின்னவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு இலை மாற்றிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். சரி சாப்பாடு என்னென்ன போட்டாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் பேசலாம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. இது எனக்கு தான் ஆச்சரியமா, உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சா கண்டிப்பாக நீங்களும் சொல்லணும். அதை என்னன்னு கூட நானும் சொல்கிறேன். பாருங்கள் என்னென்ன சாப்பாடு போட்டாங்கன்னு எல்லாமே பாருங்கள், அதுக்கப்புறம் பேசலாம்.
பார்த்தீங்களா? களி போட்டாங்க. களி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆஃப்டர்நூன்ல ரிசப்ஷன் வைக்கிறது, ஃபங்ஷன் வைக்கிறதுல களி போடுவாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் நைட் டைம்ல களி போடுறது, சாப்பிட்டது. ஆனா ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. களி மட்டும் நான் சாப்பிடல. வீட்ல செஞ்சாவே நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். களி எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ பக்கத்துல வச்சுட்டு மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டு சரியாவே சாப்பிடல. ஏன்னா சின்ன பொண்ணு இல்லையா? அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு. அதுக்கு ஊட்டிட்டு சாப்பிட்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அதனால அது சரியாவே சாப்பிடல. அதனால அண்ணா வந்து பிரியாணி வாங்கி குடுத்தாங்க. நைட் டைம்ல பிரியாணி கிடைக்குதுன்னா, அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. எங்களுக்கு வந்து கில்லி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கில்லி. நாங்க வீடியோ கூட எடுக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரதுக்குள்ள 9 ஆயிடுச்சு. நாங்க கிளம்புனதே 6:00 கிளம்புனோம். 5:30, 6க்குள்ள கிளம்பிட்டோம் வீட்டுலேருந்து. வீட்டுக்கு ரிட்டர்ன் வரது 9 ஆயிடுச்சு. பசங்கள பார்த்தீங்களா? என்னவோ அவங்களே கார் ஓட்டுன மாரி, வந்தும் வராதமா அப்படியே சாஞ்சுட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிற பசங்களா இருக்கிறாங்க. என்ன பண்றது? 9 ஆயிடுச்சு. சரின்ட்டு நம்ப போட்ட மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த வேலை தான். வந்து வராததுமா, இந்த சாரி கழட்டிட்டு நைட்டி போட்டா இருக்கும் பாருங்க சுகம். ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். எனக்கு தான் அப்படி இருக்குமா? உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரெடி ஆவுறதுக்கு என்னவோ மணிக்கணக்கா டைம் எடுப்போம். ஆனா மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் கூட போதும் இல்லையா? 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான் தோணும். உடனே எல்லாமே கழட்டி விசிறடிச்சுட்டு நைட்டி போட்ட பிறகு தான் ஃப்ரீயா எல்லாம் எடுத்து வைக்கணும்னு தோணும். நைட்டி போட்டாச்சு, ஃப்ரீயா இருக்கு இப்போதான். எவ்வளோதான் அழகா இருந்தாலும் சாரீல அந்த நைட்டி போட்டா வரும் பாருங்க சந்தோஷம். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் போட்ட நகையெல்லாம் அதோட பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டு பத்திரமா எடுத்து வச்சாச்சு. எடிட்டிங் வேலை நிறைய இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு தூக்கம் வரல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து. அதனால கொஞ்ச நேரம் எடிட்டிங் பண்ணிட்டு தூங்குறதுக்குள்ள 10:30 ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லாயிருக்கும். தேங்க் யூ.